அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தலைப்பு சமீபத்தில் சட்டப்பேரவையில் விவாதங்கள் நடந்தது. ஏன்னா சட்டப்பேரவையில் இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. விவாதங்கள் நடந்தது. சட்டப்பேரவை இது ஒரு 4-5 நாட்கள் நடந்தது. அதை பற்றியான ஒரு விவாதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சட்டப்பேரவையில் என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்தது இன்றைக்கு இருக்கிற தமிழக வெற்றிக்கழக அரசு அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு கூட்டத்தொடர். என்னவென்றால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நலத்திட்டங்கள், தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, இது போன்ற தமிழ் மக்களுக்கான நலத்திட்டங்களை முழுவதுமாக செய்யக்கூடிய, விவாதிக்கக்கூடிய, எது சரி எது தவறு என்று விவாதித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் சட்டப்பேரவை. அப்படிப்பட்ட சட்டப்பேரவை இன்றைக்கு ஏதோ ஒரு நாடக கூத்துப்பற்றை போல இவர்கள் செய்கிற அங்கே அடிக்கிற லூட்டியும் இந்த கூத்துவும் பார்க்கும் பொழுதெல்லாம் கடுமையான கோபம் வருகிறது. சட்டப்பேரவையில் இதற்கு முன்பாக எப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் பேசிய இடம் தெரியுமா? எப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் பேசியிருக்கிற இடம் தெரியுமா? சட்டப்பேரவை என்பது காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் பேசிய சட்டப்பேரவை இது. அறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சு என்பது, சட்டப்பேரவையில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசிய பேச்சு என்பது இன்று வரை யாரும் மறுக்கவும் முடியாது. ஏன்னால் சட்டப்பேரவையில் ஒரு நபர் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணம் அவர்தான், அவருடைய பேச்சு தான். அவருடைய பேச்சு என்பது அப்படி இருந்தது. எதிர்க்கட்சிகள் முழுக்க கைகட்டி ஆரவாரம் செய்கிற நிலையில் இருக்கும் அவருடைய பேச்சு. ஏன்னா மக்கள் மன்றத்தில் மக்களுக்கான பிரச்சனையை அவ்வளவு அடுக்கடுக்காக முன்வைத்த நபர் அண்ணாதுரை அவர்கள். அதன் பின்பு பக்தவச்சலம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஐயா படையாட்சி அவர்கள் மிகச்சிறப்பாக செயலாற்றி இருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் மக்களுக்கான குரலாக, விவசாயிகளுக்கான குரலாக ஒலித்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகிற பொழுது அவர் பேசி ஒரு கருத்தை, மக்களுக்கான ஒரு திட்டத்தை முன்மொழியும் பொழுது அந்த கைதட்டல் அடங்குவதற்கு சில நிமிடங்கள் ஆகும். அப்படியான பேச்சு அந்த பேச்சு. சிங்க பெண்மணி நம்முடைய அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சட்டப்பேரவையில் அவர்கள் அழைக்க வைக்கப்பட்டு ஒரு பெண் என்று கூட பாராமல் தன்னுடைய ஆடைகள் முழுவதும் களைந்து முடியை பிடிச்சு இழுத்து, ஆடைகளை பிடிச்செல்லாம் இழுத்து ரொம்ப அவ்வளவு மானபங்கம் செய்தார்கள். உண்மையாக அதுதான் சரியான வார்த்தையாக கூட இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் கூட மிகச்சிறப்பாக தைரியமாக ஒரு பெண் என்று கூட பாராமல் இவ்வளவு ஆண்கள் இருக்கிற அந்த சபையில் இவ்வளவு ஆண்கள் ஒன்று சேர்ந்து இழைக்கப்பட்ட அநீதிக்கு பிறகும், உடலளவில் இழைக்கப்பட்ட அநீதிக்கு பிறகும் கர்ஜித்த பெண்புலி இல்லையா அவர்கள்? அப்பேற்பட்ட சட்டமன்றம் இல்லையா? நம்முடைய ஒரு எளிய மகன், ஒரு சட்டப்பேரவையில் சாதாரண ஒரு விவசாயி, ஒரு எளிய மகன் இந்த சட்டப்பேரவையில் எப்படி உரையாற்ற வேண்டும், சட்டப்பேரவை என்பது மக்களுக்காக எப்படி செயல்பட வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக விளங்கியவர் நமது முன்னாள் முதல்வரும் இன்றைக்கு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமாகிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் செய்து காட்டினார்கள். பெரிய கல்வியறிவு இல்லை ஐயா அவர்கள் பள்ளிக்கல்வியோடு சரி, ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்த சாதாரண ஒரு விவசாயி. சட்டப்பேரவையில் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சட்டப்பேரவை என்றால் என்ன, மக்கள் எதற்காக வாக்களித்து நம்மை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து பேசிய நபர் அவரெல்லாம். அப்படி மாண்புமிக்க அந்த பேரவையில் கடந்த 3-4 நாட்களாக இவர்கள் பேசியது என்பது வெற்றி தலைகுனிய வேண்டும். இந்த கூட்டத்தொடர் இன்றைக்கு நடந்திருக்கு இல்லைங்களா? இந்த சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வை வேறு மாநிலத்தில் அவர்கள் பார்த்தார்கள் என்றால், ஏற்கனவே வேறு மாநிலங்கள் தமிழர்கள் இழிவாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெறும் நடிகனுக்காக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் நடந்திருக்கிறது, நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் ஒன்றுமில்லை, 4 படத்தில் நடித்து ஒரு 100 கட் அவுட் வைத்தால் போதும், அதே போல 100 ரீல்ஸ் செய்தால் போதும், ஆட்சியை பிடித்து விடலாம் என்று அவ்வளவு கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் இது மிகப்பெரிய அவமானம். இந்த அவமானத்தை பெற்றுத்தந்தவர் இன்றைக்கு முதல்வர் இருக்கையில் அமர்ந்திருக்கிற விஜய் அவர்கள். அவர் வகித்திருக்கிற தமிழக வெற்றி கழக கட்சி அத்தனை தமிழர்களுக்கும் மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. சட்டப்பேரவையில் மக்களுக்கான பிரச்சனையை பேசுவார்கள் என்று பார்த்தால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு ஏதோ சினிமா தியேட்டரில் அவர்கள், ஏன்னா அந்த இது வழிவந்தவர்கள் தானே, ஒரு திரையரங்குக்கு செல்கிறார்கள். அந்த திரையரங்குகளில் என்ன மாதிரியான சூழல் இருக்கும், என்ன மாதிரியாக நடந்து கொள்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும். பேப்பரை கிழித்து வீசிக்கொண்டு, விசிலடித்துக் கொண்டு கேவலமாக இருக்கிறது. ஏனால் இவர்கள் செய்கிற இந்த தற்குறிகள் செய்கிற இந்த நிகழ்வை பார்த்து நான் ஒரு தமிழன் என்று வெளியே சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். எப்பேற்பட்ட தமிழ் சமூகம், எத்தனை சிந்தனையாளர்கள் பேசிய சட்டமன்றம் அது.
அந்த சட்டமன்றத்தில் இவ்வளவு ஒரு கேடுகட்ட இழிநிலை செயலை செய்திருக்கிறார்கள். ஏதோ இந்த குழாயடி சண்டை என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த குழாயடி சண்டையை விட மிக மோசமாக நடந்திருக்கிறது எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த சட்டமன்றத்தில் மக்களுக்காக பேசிய, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் பேசுகிறார்கள், 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் பேசுகிறார்கள் என்றால் அது முழுக்க முழுக்க மக்களுக்காக பேசிய ஒரே மகன் யார் என்றால் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். தமிழ் மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மேகதாது அணை பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு எவ்வளவு சீர்கிட்டு இருக்கிறது என்பதை பற்றி ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற மின்வெட்டு பிரச்சனை, விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று விவசாயிகளின் குரலாக பேசியிருக்கிறார்கள். மக்களின் குரலாக அங்கே மக்களுக்காக மக்களின் குரலாக அங்கே பேசிய ஒரே ஒரு மகன் யார் என்றால் இந்த தமிழ்தாய் பெற்றெடுத்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மட்டுமே. இவர்கள் முன்னாள் நடிகர்கள் இல்லையா, இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் நடிகர்கள். முன்னாள் நடிகர்கள் இந்நாள் நடிகைகளாக சண்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. கேடுகட்ட ஒரு நிலை, கேடுகட்ட ஒரு நிலை. முதல்வர் எழுந்து பேசுகிறார். முதல்வரை பேசுங்கள் 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 என்று அழைத்தால் முதல்வர் எழுந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் முதல்வர்? விவசாயிகள் அனைவரும் இந்த ஆட்சியில், எங்கள் ஆட்சியில், தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் உழவர்கள் அனைவரும் மிக மகிழ்வாக இருக்கிறார்கள், எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நாங்கள் கொடுக்கிற திட்டம் அவர்களுக்கு, உழவர்களுக்கு இதுவரை இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்து இந்த 3/4 நூற்றாண்டு இருக்கிறது. அந்த 3/4 நூற்றாண்டில் யாரும் செய்திடாத மிகப்பெரிய சாதனையை நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த சாதனை செய்த காரணத்தால் உழவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் எல்லாம், நல்லா உள்வாங்கிக்க, இன்றைக்கு போராடி கொண்டிருப்பவர்களெல்லாம் உழவர்களே கிடையாது. அவர்கள் உழவர்கள் அல்ல, உழவர்கள் வேடமிட்டு இருக்கிற எதிர்க்கட்சியினர். எப்படிங்க சட்டமன்றத்தில் ஒரு முதல்வர் பேசுகிறார்? இதே கேடுகட்ட வேலையைத்தான் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக செய்தது. எந்த போராட்டம் வந்தாலும் இது அதிமுக சதி, அதிமுக சதி, அதிமுக செய்கிறது, அதிமுக செய்யும். ஆமாம், அதிமுக தான் செய்யும். மக்களுக்காக பேசுகிற வேலையை அதிமுக தான் செய்யும். அன்றைக்கும் செய்தது. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் செய்தது, எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் செய்தது. இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள் மற்றும் பலர், மற்றும் பலர். இந்த மற்றும் பலர் என்று சொல்லுகிற கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர் அவர்கள்தான் மக்களுக்காக, மக்கள் மன்றத்தில் மக்களுக்காக மக்கள் குறையை பற்றி பேசியிருக்கிறார். மாறாக உங்களைப் போல எங்கே அப்பாவை காணோம், இவர் எங்க பொண்டாட்டியை காணோம், எதிர்க்கட்சி தலைவர். விளங்கிறல்ல எவ்வளவு கேடுகட்ட ஒரு இழிநிலை. இதையும் லைவ் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு அவர் செய்கிற, ஒரு முதல்வர் செய்கிற செய்கையை பாருங்கள். இப்படிங்கிறார், இப்படிங்கிறார், இப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு முதல்வர் செய்யக்கூடிய இதெல்லாம் சபாநாயகர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக சபாநாயகர் வேற கண்டிக்கிறார். என்ன, இதற்கு முன்பாக முதல்வர் அவர்களை பழித்து திமுகவை சார்ந்த ஒருவர் அவருடைய முகபாவனையை செய்து காட்டுகிறார். அதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்கிறார் சபாநாயகர். அது வரவேற்கப்பட வேண்டிய விடயம்தான். உருவக்கேலி செய்யக்கூடாது, வரவேற்கப்படுகிறோம். இப்போ உங்கள் முதல்வர் என்ன செஞ்சார்? அதற்கு நீங்கள் கண்டிச்சிங்களா? சபாநாயகர் ஆகிய நீங்கள் கண்டித்தீர்களா? அந்த கண்டனத்தை செய்தீர்களா? அட, கேள்வி ஒன்றை வைத்தால் யார் பதில் சொல்கிறார் என்றே தெரியவில்லை. துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்லவே இல்லை. மின்சாரத்துறை பற்றி ஒரு கேள்வி வந்தால் சம்பந்தம் இல்லாமல் நீர்வளத்துறை பதில் சொல்கிறார். இன்றைக்கு இருக்கிற பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசினால் அந்த துறை முதலமைச்சரிடம் இருக்கிறது. முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் சட்டமன்ற குழு தலைவர் இருக்கார், அவர் பதில் சொல்லியிருக்கலாம் ஓரளவுக்காக, ஏற்புடையது. அதை விடுத்து ஏதாவது சுற்றுச்சூழலில் இருக்கிற ஒரு அமைச்சர் பதில் சொல்கிறார், இல்லைன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்கிறார். அப்படி இல்லை என்றால் ஏதோ ஒரு அமைச்சர், துறை சாராத அமைச்சர் பதிலை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது என்ன சட்டமன்ற விதியா? சட்டமன்றம் என்பது எப்படி உரையாற்ற வேண்டும், எந்த போல் உரையாற்ற வேண்டும், எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும், எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று விதி இருக்கிறது. இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, என்னுடைய மொழிநடையில் பேச தெரியவில்லை என்றாலும் கேரகம் தொலைந்து விட்டு போகட்டும். இயல்பான தமிழில் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன குறை? மக்களுடைய பிரச்சனை காது கொடுத்து கேட்பதற்கு உங்களுக்கு என்ன குறை? மக்களுடைய பேசுவதற்கு உங்களுக்கு என்ன குறை? ஏன் பேச மறுக்கிறீர்கள்? அப்படி என்றால் உங்களுக்கு மக்கள் மீது அக்கறையாகவே ஏற்று முதல்வர் நடிக்கிறார். என்ன, என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடவில்லை, நீட் விவகாரத்தில் ஒரு 4 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள், அதனால் நான் கொண்டாடவில்லை என்று சொல்லிவிட்டு உடனடியாக அவர் சட்டசபையிலிருந்து வெளியேறியவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு நடிகையோடு தனியாக கேக் வெட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார். என்ன மாதிரியான மனநிலை? ஐயா, நீங்கள் நடிகராக இருக்கும் பொழுது எவை வேண்டாலும் செய்துவிட்டு போய் தொலையுங்கள், எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் ஒரு நடிகர், ஒரு நடிகையோடு நீங்கள் என்ன உல்லாசத்தோடு இருந்து கொண்டு பப்பில் கலந்துக்குங்க, கல்யாணத்துக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, ஆனால் தமிழ்நாடு இந்திய அரசியல் அமைப்பு சாசனம், சட்டம்
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் எங்களை காரி துப்புகிறார்கள் அண்டை மாநிலத்தக்காரர்கள். நடந்து கொண்டிருக்கிறது, சட்டமன்றத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அருகில் இருக்கிற மாநிலங்கள் காரி உமிழ்கிறது தமிழர்கள் மூஞ்சியில். காரணம் என்ற நாம் செய்த தப்பில்லையா? இல்லை. யார் என்று எவர் என்று தெரியாமல், அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நபருக்கு மக்கள் என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, இந்த மக்களுக்காக என்ன சேவை செய்ய வேண்டும், எத்தனை துறைகள் இருக்கிறது, இந்த துறைகள் எப்படி இயங்க வேண்டும், இந்த மாநிலத்துடைய கட்டமைப்பை எப்படி சரி செய்ய வேண்டும், அடிப்படை கட்டமைப்புகள் எப்படி சரி செய்ய வேண்டும், அடிப்படை கட்டமைப்பின் மூலமாக தொழில் வளத்தை எப்படி உள்ளே சேர்க்க வேண்டும், அந்த தொழில் வளத்தின் மூலமாக பெறுகிற வருவாயை எப்படி மக்களுக்காக சரியாக செயல்பட வேண்டும், எது மக்களுக்கான திட்டம், எது மக்களுக்கு தேவையில்லாத திட்டம் என்று சிந்தித்து ஒவ்வொரு கணமும் செயல்படக்கூடிய இடத்தில் இதுபோல விசிலடிச்சான் அணில் குஞ்சுகளை நீங்கள் அமர வைத்தீங்கன்னா அதை தற்கூரின்னு அவரே சொல்றாருங்களே. உண்மைதானே? இது போல நடந்தால் தற்கூரின்னு தான் சொல்ல முடியும், தங்க தாம்போலும் என்றா சொல்ல முடியும். அப்படிப்பட்ட தற்கூறுகள் நீங்கள் அமர வைத்திருக்கிறீர்களா? அதனுடைய விளைவு இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடந்தது நாளைக்கு உங்கள் ஒவ்வொரு வீடுகளில் நடக்கும். நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்திருந்தாலும் சரி, வாக்களிக்க விட்டாலும் சரி, அவர் தான் இன்றைக்கு முதல்வர். சரிங்களா? சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கேடு கழிந்து போயிருக்கிறது. இந்த 45-50 நாட்களில் 240க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகள் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கார்கள். 3 வயது குழந்தை தொடங்கி 75 முதிய பாட்டி வரைக்கும். யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். பொம்பளைன்னு சீலை கட்டுனாலே ரேப் பண்ண பார்க்குறான். நடக்குது. நான் ஒன்றும் பொய் சொல்லல. அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தான் கோவையில் எங்கள் பகுதியில் அடையாளமே ஒரு தெரியல, ஒரு பெண் முள்புதூரில் அந்த பெண் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு தலையில் கல்லை போட்டு மூஞ்சியை சிதைச்சு கொண்டிருக்கிறாங்க. தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் வாக்களித்த பெண்களும் வாக்களித்திருக்கிறீர்கள், வாக்களியுங்கள் என்று இன்ஸ்டா தொடங்கி, ஃபேஸ்புக் தொடங்கி, ட்விட்டர் தொடங்கி அத்தனை பேரும் பிரச்சாரம் செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு வேறொரு வீட்டில் நடப்பது நாளைக்கு உங்கள் வீட்டில் நடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? அவ்வளவு ஆதங்கம் இருக்கிறது. அவ்வளவு மாண்பு மிகுந்த அந்த இதில் இவங்க பண்ற அந்த லூட்டி என்பது இது ஏதோ சர்க்கஸ் கூடாரம் போல் இருக்கிறது. பழமொழி ஒன்றை சொல்வார்கள் இல்லையா, அதுபோல இருக்கிறது. ஆட்சி மன்றம் என்பது சரியான ஆட்சியாளர்களால் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். இதுபோல கோமாளிகள் சென்று விட்டால் அது சர்க்கஸாகத்தான் தெரியும். இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றம் என்பது அவ்வளவு மாண்பு பொருந்திய அந்த மன்றம் என்பது இன்றைக்கு ஏதோ சர்க்கஸ் கூடாரம் போல் தெரிகிறது. காரணம் என்ன? உள்ளே சென்ற நபர்கள் அப்படி. மக்கள் பிரச்சனை பேசியிருப்பீர்களா? இந்த 3-4 நாட்களாக மக்கள் பிரச்சனை பேசியிருக்கிறீர்களா? எதை பற்றியும் விவாதிக்கவில்லை. போதாக்குறைக்கு விவாதிக்காமல் இதில் கேப்மாரித்தனத்தை வேறு செய்கிறார்கள். என்னவென்றால், சட்டமன்ற விதி என்பது எதை பற்றி விவாதிக்கிறோமோ அந்த உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் எழுத்துப்பூர்வமாக அச்செடுத்த காயத்தில் கொடுக்கணும். ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துடணும். நீங்கள் எதை பற்றி விவாதிக்கிறோம், அந்த சட்டத்தை என்னன்னு தெளிவாக குறிப்பிடணும். அதை படித்து பார்த்துட்டு அதன் மீது விவாதம் வைக்கப்படும். பிறகு வாக்கெடுப்பு எடுக்கப்படும். அதன் பிறகுதான் தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியும். அதை விடுத்து இவர்கள் கொடுத்தது ஒன்று, ஆனால் வேற ஒன்று சேர்த்துறாங்க. என்னடா சேர்த்துறாங்கன்னு பார்த்தா காவிரி விவகாரத்தில் இந்த வேலையை செய்கிறார்கள். ஏன் இந்த கேலிக்கூத்து நேற்று நடந்தது தெரியுமா? இதற்கு 3 நாட்கள் இருக்கு. அதாவது நான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற இன்றைக்கு இல்லைங்க, இதுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக எடப்பாடியார் கர்ஜித்தார் சட்டமன்றத்தில். மேகதாது அணை பற்றி பேச வேண்டும், மேகதாது அணை என்றால் என்ன, காவிரி பிரச்சனை என்றால் என்ன, நீங்கள் புதிதாக ஒரு நடுவர் மன்றத்தை கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் இந்த ஏற்கனவே போராடி 35 வருடங்களாக போராடி 74 தொடங்கி இன்று வரை 50 வருடம், கிட்டத்தட்ட 50 வருடங்களாக போராடி உச்சநீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு இருக்கிறது இல்லை, அந்த தீர்ப்பு நீர்த்து போய்விடும். நீங்கள் இன்னும் ஆட்சியில் 1 வருடம் தொடர்கிறீர்களோ, 6 மாதம் தொடர்கிறீர்களோ, இல்லை 5 வருடத்தை முடிக்கிறீர்களோ, 5 வருடம் முடிக்கிற மாதிரி இருந்தால் அங்கே 5 வருடத்திற்குள் மேகதாதுவில் அணை கட்டி விடுவார்கள். இதுவரை கர்நாடகா கட்டிய அணையின் மொத்த கொள்ளளவு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 105 110 TMC தான் பிடிக்கும். ஆனால் இந்த மேகதாது அணை என்பது கிட்டத்தட்ட 75 TMC தண்ணி பிடிக்கும். டெல்டா விவசாயிகள் அவங்களோட நிலையை யோசிச்சு பாருங்க. 11 மாவட்டம், கிட்டத்தட்ட 27 லட்சம் ஏக்கர், 1,70,00,000 மக்கள், குடிநீர் முதல் கொண்டு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுகிற நீர் அந்த நீர் என்பது. அது காவிரி பாய்ந்து வருகிற அத்தனை பகுதிகளிலும் நிலத்தடி நீரை நம்பி வேளாண்மை நடந்து கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இது இன்றைக்கு நேரத்தல்ல, கல்லணை கட்டி வைத்து விட்டு போனான் கரிகாலன். அந்த வழி வந்தவர்கள் தமிழர்கள் ஆகிய நாமும் இன்றைக்கு தலையில் கல்லை போடுகிறார்கள். பகிரங்கமாக இதை திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து செய்கிறது. இப்ப நேற்றுக்கு அடிச்ச கூத்தல்ல காரணம் என்னன்னா, ஐயா எடப்பாடியார் அவர்கள் பேசியது மக்களிடத்தில் சென்று சேரக்கூடாது, மக்கள் இதை கேட்டுவிட்டு விவசாயிகள் உணர்ந்து கொள்ளக்கூடாது.
விவசாயிகளுக்கு இது உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அதை ட்ரோல் மெட்டீரியலாக பண்ணி சட்டசபையை கேவலமாக கேலிக்கூத்தான ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கேடுகட்ட வேலையை செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செய்தியாளர்கள் இதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை. இதில் வேறு ஒரு அமைச்சர் வந்து சொல்லுகிறார், இனிமேல் இதற்கு முன்பாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது நேரலை லைவ் கட் செய்யப்பட்டது. எங்கள் ஆட்சியில் அதெல்லாம் இருக்காது. என்ன நடந்தாலும் நாங்கள் டீ காஃபி குடிக்கிறது, தண்ணீர் குடிப்பதை கூட லைவில் காட்டுவோம். நான் சொல்லவில்லை, இன்றைக்கு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர் சொல்லுகிறார். அவர் சொல்லிவிட்டு முடித்துவிட்டு உள்ள வெளியே பேட்டி கொடுத்துவிட்டு சட்டமன்றத்துக்குள் நுழைகிறார். எதிர்க்கட்சியில் இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் பேசுவதற்கு எழுந்தவுடன் அவருடைய மைக் ஆஃப் செய்யப்படுகிறது, நேரலை துண்டிக்கப்படுகிறது. பதிலளிக்கிற இங்கே கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. பதிலளிக்கிற அந்த அமைச்சர்கள் இருக்காங்களே, அவங்க எழுந்தவுடன் நேரலை துண்டிக்கப்படுகிறது. ஏன்? இவங்களுடைய வண்டவாளம் தெரிஞ்சிடும், இவங்களுக்கு பேச தெரியாது, இவர்களுக்கு தியேட்டரில் சென்று பேப்பரை கிழித்து ராக்கெட் பட செய்யும் தெரியும், விசில் அடிக்க தெரியும், பேனர் வச்சுட்டு கட் அவுட் வச்சுட்டு குடிச்சிட்டு கூத்தடிச்சுட்டு ஆட தெரியும், மக்களுக்கான பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் பேச தெரியாது என்ற ஒரே காரணம் தான். அது மட்டும் நடந்திருந்ததுன்னா இந்த லைவ் அவங்க சொல்லுவாங்களே, வாய் புழுக ஒவ்வொரு முறையும் புழுகிக்கொண்டு. ஏன்னா திமுகவை விட புழுகுவதில் ஒருபடி மேலே இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அத்தனையும் போய் இதுவரை ஆட்சியில் அவங்க அமர்ந்து நாட்கள் தொடங்கி இன்று வரை ஒன்றை கூட உண்மை பேசவில்லை. அத்தனையும் போய். இந்த பொய்களை மூடி மறைப்பதற்காகவும் மக்களிடத்தில் இது சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும் கேடுகட்ட வேலையை செய்கிறார்கள். மக்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இருக்கிறதா? அக்கறை இருக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் அல்லவா? இவ்வளவு நாள் சட்டமன்றம் நடந்தது, இப்போ வந்து 2 மாத காலம் ஆக போகிறது, கிட்டத்தட்ட 2 மாதம் நெருங்க போகுது. ஏதாவது ஒரு திட்டம் இவர்கள், நாங்கள் புதிதாக ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம், இவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள், அந்த வாக்குறுதியில் ஏதாவது ஒரு திட்டம் செயல்படுத்தியிருக்கிறார்களா? அதை பற்றி விவாதம் நடத்த இவர்கள் அனுமதித்திருக்கிறார்களா? அப்படி அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் வைக்கிற கேள்வியை தைரியமும் தெம்பும் இருந்தால் நேரடி செய்யுங்களே பார்ப்போம். நீங்கள் தான் பெரிய ஆளாச்சு, தூய சக்தியாச்சு. நாங்கள் தான் நீர்த்து போன ஒன்றுமே இல்லாத, பெயரை கூட குறிப்பிடாத சக்தி தானே நாங்கள்லாம். மற்றும் பலர் தானே நாங்கள். அந்த மற்றும் பலர் கேட்கிற கேள்வியை நேரலையில் உங்களால் நேரலை செய்ய முடியுமா? அந்த தைரியம் இருக்கிறதா முதல்வர் அவர்களே உங்களுக்கு? ஆதவர்ஜுனா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். எங்கே போனாலுமே நாங்கள் யார் தெரியுமா, என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமான்னு பேசுகிறீங்களே, நேரில் போடுங்க. தைரியம் இருக்கா? அந்த தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு இருக்கிறதா? அதை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய முகத்திரை கிழிந்துவிடும். இப்பொழுதும் உங்கள் முகத்திரை கிழிவதற்கு அதிக நாட்கள் பிடிக்காது. சட்டம் ஒழுங்கு கேடு கட்டு சீரழிந்து கிடக்கிறது. கேட்டால் இன்னும் 6 மாதம் டைம் கொடுங்க. 6 மாதம் டைம் கொடுத்தா இங்கே பெண்களே இருக்க மாட்டாங்க ஐயா. தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர்கள் அதிகம், பெண்கள் அதிகம், பெண் குழந்தைகள் அதிகம், ஒரு பெண் கூட இருக்காது. எல்லா கேடுகட்ட ஈத்திர வேலையும் செய்கிறது யாருன்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தான். 85-90 விழுக்காடு இந்த வேலையை அவன் தான் செய்யணும். இப்போ போதாக்குறைக்கு இன்னும் 2-3 கேப் மாதிரிகள் வேறு கூட்டிட்டு வந்துட்டீங்க. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கொண்டு வந்துட்டீங்க. இருக்கிற ரவுடி பையன், மொள்ள மாதிரி பையன், முடிச்சு வைக்க பையன் அத்தனையும் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் தான் இருக்கிறான். இப்போ எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பூரா தமிழ்நாட்டை சீரழிப்பதில் என்னென்னலாம் சீரழிக்க முடியுமோ அத்தனையும் சீரழிக்கிறோம். திமுக ஆட்சி காலத்தில் டீ குடிச்சிட்டீங்க. டீ குடிக்கிற காசு கொடுக்காம டீ கடைக்காரனை பிடிச்சி அடிச்சு திரிவாங்க. திமுக காரன் எங்கே போனாலும் சரி அண்டாவை தூக்கி வச்சுருவாங்க. ஏன்னா ஒரு அண்டாவோடு பிரியாணியும் சோத்தையும் திருடி கொண்டு ஓடுகிற ஒரு கேடுகட்ட கூட்டம். அதே வேலை தான் இன்றைக்கும். பொண்ணுன்னு எங்கேயும் சீல பொம்மை கடையிலங்க, இப்போ ஆடைகள் விற்கப்படுகிற கடை இருக்கு இல்லைங்களா, அந்த கடையில் பெண் பொம்மைகள் இருக்கு இல்லைங்களா, பொம்மை வச்சுருப்பாங்களே, அந்த பொம்மையை வெளியே வைக்க முடியலைங்க, அதை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. அந்த பொம்மையை கூட கற்பழிக்கிற எண்ணம் கொண்ட, கேடுகட்ட எண்ணம் கொண்ட நபர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இல்லைன்னு மறுக்க முடியுமா? நடந்து கொண்டு இருக்கிறது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக தினமும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் சட்டமன்றத்தில் பேசாமல் எங்க உங்க அப்பாவை காணோம்? அவர் யாரு? முதல்வர். உங்க சம்சாரம் எங்கேயே, சம்சார புருஷனை காணோன்னு சொல்லி கேட்டு யாரு? எதிர்கட்சி தலைவர். விளங்கீர் இல்லைங்க தமிழ்நாடு, விளங்கீர் இல்லைங்க தமிழ்நாடு. ஒரு படத்தை கூட ஒழுக்கமாக நடிக்காத 2 முன்னாள் நடிகர்கள். எந்த படத்தில் இவர்கள் ஒழுக்கமாக நடித்திருக்கிறார்கள்? எல்லா படத்திலும் புகைப்பிடிப்பது, மது குடிப்பது, போதைப் பொருள் பயன்படுத்துவது, இவங்க முன்னாடி அவன் கூட்டிகிட்டு ஓடுறது, அவன் முன்னாடி இவன் கூட்டிகிட்டு ஓடுறது. அப்படித்தானே சித்தரித்து படம் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும். ஒரு கேடுகட்ட நிலை. நீங்கள் நடிகர், இன்றைக்கு முதல்வராக வந்து நடிகர் என்பது உங்களுடைய துறை. நான் அதில் எந்த விதம் சொல்லலை. முடியலையா நடிக்கிறதுக்கு போயிருங்க கம்மனு. ஏன் எங்களை வந்து உசுர வாங்குறீங்க? தமிழ்நாடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? தறியிட்டு இழுத்து வாயர்கள் இந்த இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தானா?
வரவன் போகிறான்ப்பா, ஒன்றுமே தெரியாது. ஒழுக்கமாக சட்டம்னா என்னென்னு தெரியாது, சட்டமன்றம்னா என்னென்னு தெரியாத நபர்களெல்லாம் நாங்கள் ஆளப்பட வேண்டும் என்று எங்கள் தலையில் எழுதி வைத்து தொலைத்து விட்டான். அந்த இறைவனைத்தான் நாங்கள் திட்ட வேண்டும், வேறு வழி இல்லை எங்களுக்கு. அப்படி ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறான். அண்டையில் இருக்கிற மாநிலங்கள், இங்கே கேரளாவிலும் அங்கே ஆந்திரா கர்நாடகாவிலும் எங்களை காரி உமிழ்கிறார்கள். தமிழர்களுக்கு அறிவே கிடையாது என்று. எவ்வளவு அறிவார்ந்த சமூகம், எத்தனை நூல்களை கொடுத்திருக்கிறது, எத்தனை கல்வெட்டுகள், எத்தனை ஆலயங்கள், எத்தனை 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 சிற்பங்கள், அது தொடங்கி எவ்வளவு பெரிய வரலாறு, உலகத்தில் எவனும் இதுவரை செய்திராத எத்தனை சாதனைகள், நீர் மேலாண்மை தொடங்கி, கல்வி தொடங்கி, மருத்துவம் தொடங்கி, கட்டிடக்கலை தொடங்கி, அத்தனையிலும் உலகத்தில் எவராலும் வெல்ல முடியாத ஒரு சமூகம் தமிழ் சமூகம். ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியின் கீழ் நாங்கள் இருக்கிறோம் என்று வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இது உண்மை, வேறு வழி இல்லை எங்களுக்கு. ஆதங்கப்படுவதற்கும் கூனி குறுகி நிற்பதற்கும் கோபப்படுவதற்கும் மட்டுமே எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எனவே வேறு வழி இல்லை. ஆட்சியில் உங்களை அமர்த்தி விட்டார்கள். வாக்களித்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்த ஒவ்வொரு பெண்களும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெண் குழந்தைக்கோ ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஒரு வயதான ஒரு முதியவரான பாட்டிக்கோ இது நடக்கிறது என்று தயவு செய்து விட்டு விடாதீர்கள். அடுத்த வீட்டு கூரை எரிகிற கூரை உங்கள் வீட்டு கூரை எறிவதற்கு அதிக நாட்கள் பிடிக்காது. எழுதி வச்சுக்கு நடக்கும். உங்கள் வீடு எரியும் பொழுதுதான் அதனுடைய வழி என்பது உங்களுக்கு புரியும். அதுவரை புரியாது. காரணம் என்னவென்றால் நீங்கள் அவ்வளவு பெரிய சுயநலவாதிகள். அந்த சுயநலத்தின் காரணமாகத்தான் இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்திருக்கிறீர்கள். கேடுகட்ட நபர்களிடத்தில் ஆட்சியை கொடுத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் கூட அறிவில்லாத, சிந்தனை இல்லாத, அரசியல் படுத்தப்படாத அந்த மக்கள் செய்த தவறுதான் இன்றைக்கு நாங்களும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. ஏதோ பெரும்பான்மை ஆட்சிக்கு வந்துட்டு பீத்திட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கோடி பேர் ஓட்டே போடல. உங்களுக்கு நீங்கள் வேண்டாம் என்று நிராகரிக்கிற நபர்கள் தான் அதிகம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் கருமம் வந்தால் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியும். இதைத்தான் தலையாக அடிச்சுக்கிட்டோம். ஒருத்தரும் கேட்கல, செவிசாய்க்கல. இன்னைக்கு நடக்குது, கண்முன் பார்க்கிறீர்கள். வெறும் 2 மாதத்திற்குள் மின்மிகை மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு. தெரிஞ்சுக்கங்க, மின்மிகை மாநிலம். அதிமுக ஆட்சியிலிருந்து 2021 இறங்கும் பொழுது மின்மிகை மாநிலம். இங்கே தமிழ்நாட்டுடைய மின் உற்பத்தி, இங்கே தமிழ்நாடு செய்த மின் உற்பத்தி என்பது தமிழ்நாட்டிற்கு போக மற்ற மாநிலங்களில் அந்த மின்சாரத்தை விற்று மின்சாரத்துறையின் கடனை அடைத்தவர் எடப்பாடியார். போய் எடுத்து வரலாறு பாருங்க, படிங்க முதல்ல. சரி, அந்த அளவுக்கு அறிவு இருக்கிற மாதிரி இருந்தா இப்படி ஒரு கேடுகட்ட கட்சிக்கு நீங்க வாக்களிச்சிருப்பீங்களா? அந்த கட்சி துண்டையும் அந்த கட்சி சார்ந்த நபர்களையும் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான். நான் மனிதனோடு வாழ்கிறேன் என்று எனக்கு அந்த எண்ணமே போய்விட்டது. இந்த ஹாலிவுட்டில் ஒரு படம் எடுத்தார்கள் இல்லையா, குரங்குகள் வைத்த ஒரு படம். அந்த குரங்குகளுக்கு அறிவு அது பேசுகிற திறன் பெற்ற ஒரு படம். அந்த குரங்குகளை கூட இவ்வளவு கேடுகட்ட மனநிலையில் சித்தரிக்கவில்லை படங்களில் கூட. அதை விட மோசமான ஒரு நிகழ்வோடு இருந்து கொண்டிருக்கேன். நான் ஏதோ ஒரு 4 அறிவு 3 அறிவு படைத்த மரம் இருக்குது ஐயா. ஒரு அறிவு படைத்த மரம் இருக்கிறது. மனிதனுக்கு நிழல் கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது, காய் கொடுக்கிறது, இயற்கை பேணி காக்கிறது, மழையை கொடுக்கிறது. ஒரு அறிவு படைத்த மரம். அதை விட கீழான அறிவே இல்லாமல் கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மண்டையில் என்ன களிமண்ணான்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா களிமண் கூட இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி களிமண் இருந்தாலாவது ஏதாவது கொஞ்சம் சிந்தனையாவது வந்திருக்கும். பிள்ளைகள், பிஞ்சு பிள்ளைகள்ங்க, அவங்க மனதில் நஞ்ச வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக ஒவ்வொரு மக்களை நோக்கி இவர்கள் வந்திருக்கிறார்களா? நல்லா உத்து கவனிங்க. மக்களை நோக்கி இவர் வந்திருக்கார்களா? இந்த 2 மாத காலத்தில் இவர்கள் செய்கிறது என்னன்னா, அடுத்த 5 வருஷத்தில் எப்படி ஆட்சியை பிடிக்கலாம். இப்போ இன்ஸ்டாவை வச்சு ஏகதேசம் பெண்களை வச்சு ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சாச்சு. பெண்கள் இப்போ நமக்கு எதிராக இருக்காங்க. இனி என்ன பண்ணலாம்? குழந்தைகள்கிட்ட போயிடுவோம். இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு வாக்காளராக வருவாங்க. இல்லை, இந்த குழந்தைகிட்ட நாளைக்கு சொல்லிக் கொடுப்போம். நண்பா நண்பீஸ், குட்டீஸ், விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க மாட்டேன்னு உங்கள் அப்பா அம்மா சொன்னா மருந்து குடிச்சு செத்து போயிடுவேன்னு மிரட்டுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. தூக்கு போட்டு தொங்கிடுவேன்னு சொல்லி மிரட்டி கொடுப்பாங்க. வாயில் நிறைய வருதுங்க. அவ்வளோ ஆதங்கம் இருக்குதுங்க. குழந்தைகளை வைத்து, இந்த பிஞ்சு குழந்தைகள், அதுக்கு என்ன தெரியும், அரசியல் என்னன்னு தெரியும், அந்த குழந்தைகளை வைத்து மிரட்டி ஃபோர்ஜரி செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். மக்களிடத்தில் வாக்கு கேட்டு வந்தவர்கள் அல்ல. இந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த குழந்தைகள் சொல்லிச்சுன்னு ஓட்ட போட்டீங்கன்னா இது உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தையின் எதிர்காலமும் நாசமாகி போயிடும். அதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். சட்டமன்றத்தில் நடந்தது என்பது மிகப்பெரிய கேலிக்கூத்து.
சட்டமன்றத்தின் மாண்பு சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமன்றத்தில் தான் எவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்காக மிக இன்றைக்கு தமிழர்களாகிய நாம் 2ஆம் நிலையில் கல்வியில் உயர்ந்த நிலையிலும் பலதரப்பட்ட உலக நாடுகளுக்கு இங்கிருந்து மிகப்பெரிய புத்திசாலிகளை ஏற்றுமதி செய்கிற ஒரு மாநிலமாக இருந்த மாநிலம். அதற்கெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் தீட்டப்பட்ட திட்டங்கள் தான் காரணம். அப்படிப்பட்ட மகான்கள், அற்புத மனிதர்கள், அற்புத மிக அறிவு படைத்த, சிந்தனை படைத்த இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தொலைநோக்கு சிந்தனையோடு பல திட்டங்களை கொண்டு வந்த முதல்வர்கள் இருந்து பேசிய அந்த சட்டமன்றம் என்பது இன்றைக்கு கேடுகட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற போட்டியில் பேசிட்டு இருக்காங்க. என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா, அது பேசுறதுக்கு கூசுது. ஒரு வேலை செய்து கொண்டிருக்கார்கள். இதை சபாநாயகர் பார்த்து கொண்டும் இருக்கிறார், கண்டிக்கவில்லை. இது தொடர்ந்தால் தமிழ்நாடு நரகமாகி பாலைவனமாகி ஒன்றுமில்லாத ஜோம்பிக்கள் வாழுகிற ஒரு நாடாக மாறுவதில் எவராலும் தடுக்க முடியாதுங்க. யாராலும் தடுக்க முடியாது. உறுதியாக இந்த நிலை ஒரு நாள் ஏற்பட்டே தீரும். உறுதியாக ஏற்பட்டே தீரும். கட்டுக்கடங்காமல் கஞ்சா போதை நடந்து கொண்டிருக்கிறது. முதல்வரிடம் கேட்டால் என்ன, போன ஆட்சியில் பண்ணிட்டீங்க, அதை இப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. காவல்துறை உங்கள் கையில் தானே இருக்கிறது. காவல்துறைக்கு முதல்வர் நீங்கள் தானே. அந்த துறையே உங்கள் கையில் தானே இருக்கிறது. எதற்கு ஒரு டிஜிபி, இவ்வளவு ஏடிஜிபிக்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள், இத்தனை காவலர்கள், ஆய்வாளர்கள் தொடங்கி உதவி ஆய்வாளர்கள் தொடங்கி அத்தனை காவலர்கள் எதற்காக வைத்திருக்கிறீர்கள்? அந்த காவலர்களை வைத்து இன்றைக்கு திமுக ஆட்சியை விட 100 மடங்கு அதிகமாகி இருக்கிறது போதைப்பொருள் புழக்கம். ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? கட்டுப்படுத்த முடியவில்லையா, இல்லை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? 2ல் ஏதோ தானே இருக்கணும். ஒன்றும் முடியலன்னு எண்ணம் இருக்கணும், இல்லை அதை கட்டுப்படுத்த வேண்டாம் என்ற எண்ணம் இருக்கணும். 2ல் எந்த எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? இந்த 2ல் எந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் தமிழ்நாடு நாசமாய் போய்விடும். அடுத்து வருகிற தலைமுறை நாசமாய் போய்விடும். 16, 17 வயசு, 18 வயசு இருக்கு. அந்த பசங்களுக்கு என்னன்னே தெரியாத பசங்க இன்னைக்கு போதைக்கு அடிமையாக இருக்காங்க. ஏன் போதைக்கு அடிமையாகிறான்? அவனுக்கு எளிதில் கிடைக்குது. உங்கள் படத்தின் மூலமாக அதை ப்ரமோட் பண்ணுறீங்க. நீங்கள் படத்தில் பயன்படுத்துவதை பார்த்து என்னுடைய தலைவன் பயன்படுத்துகிறான், அதனால் நானும் பயன்படுத்தலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறீர்கள். இதைத்தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன். புரட்சித் தலைவர் அவர்களும் படம் நடித்தார். அவரோட மாஸ் ஹீரோவா நீங்கள்? வெளிப்படையாக பேசுவோம். அவரோட மாஸ் ஹீரோவா நீங்கள்? ஒரு படத்தில் புகைப்பிடிப்பது போல, மது அருந்துவதைப் போல, இல்லை பெண்களை கற்பழிப்பதைப் போல, இல்லை பெண்களை கேவலமாக நடத்துவதைப் போல ஒரு காட்சியில் நடித்திருப்பார். ஏன் நடிக்கல? அவர் நடிக்க தெரியாதா? நடிக்க முடியாதா? முடியும். ஏன் நடிக்கவில்லை? தன்னை பார்த்து தன்னுடைய நாம் இந்த கேரக்டரை செய்தால் என்னை பார்த்து என்னுடைய ரசிகன் கெட்டு விடுவான், அவனுடைய குடும்பம் கெட்டுவிடும், இந்த மண்ணுடைய கலாச்சாரம் மாண்பு கெட்டுவிடும் என்ற நல்நோக்கம். அவர் மனிதர், நீங்களும் தான் இருக்கிறீர்கள். எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு பெண்கள் பேசுகிறார்கள். எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாருங்க. இதை என்னன்னா, இதெல்லாம் இது நடக்கிற விஷயத்தையெல்லாம் இது தப்பான விஷயம்னு கூட தெரியாம அந்த விஷயம் சரின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. நான் அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்பேன்னு பெண்கள் பேசுகிறார்கள். நான் சொல்லலை, இதெல்லாம் பேசப்பட்டது தான். ஒரு சாதாரண வேலை செய்கிற சிட்டால், சாதாரண வேலை செய்கிற விவசாயி 4 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், எங்கால் வச்சுக்கிட்டு என்ன குறைச்சல்னு பேசுகிறீங்க. அது பெண்கள் பேசுகிறார்கள். இதை நார்மலைஸ் செய்கிறீர்கள். கேடுகட்ட வேலை. இதை திமுக முதலிருந்து செய்து கொண்டிருந்தது. திராவிட கழகம் என்ற ஒரு கேடுகட்ட கழகத்தை வைத்துக்கொண்டு இது செய்து கொண்டிருந்தது திமுக. தாலி இருக்கிறம்பாங்க. எப்படி? பொது மேடை போட்டு பெண்கள் தாலி அணியக்கூடாது, தாலி இருக்கிறம்பாங்க. அது மூட நம்பிக்கையுமா. ஆனால் பேசுகிற அந்த அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, திராவிட கழகத்தை சார்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் பொண்டாட்டி எல்லாரும் தாலி கட்டியிருப்பாங்க. அவங்க பேத்தியிலிருந்து மகளிலிருந்து பூராதுக்கு தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை செய்வாங்க. கீழே இருக்கிற தமிழ் மக்களை கூப்பிட்டு வந்து தாலி எடுப்பாங்க. திராவிட கழகம் செய்தது அதே வேலையை தான் திமுக செய்தது. இப்பொழுது நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. திமுக ஆட்சி முடிவுற்று விட்டது. புதிதாக ஒரு ஆட்சி வந்திருக்கிறது என்று மக்களுக்கு உறுதியாக நான் சொல்லுகிறேன். அத்தனை மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள். என்னன்னா, எந்த வேறுபாடும் கிடையாது. திமுக ஆட்சியை விட 100 மடங்கு குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது, 100 மடங்கு கற்பழிப்புகள் நடக்கிறது, 100 மடங்கு போதை கலாச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது, 100 மடங்கு இங்கே தமிழர்கள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள், 100 மடங்கு நமது கலாச்சாரம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி முத்தரவுத்துவாங்க வருங்க கீழே கமெண்ட்ல வந்து, நீ ஒரு சங்கி. நடக்கும். கமெண்ட்ல கீழே வந்து
இவன் சங்கி பாருங்க, பெண்ணியம் பேசுகிறான், பிற்போக்குத்தனம் பேசுகிறான். எது பெண்ணியம், எது பிற்போக்குத்தனம்? ஒரு திட்டம் என்பது சட்டமன்றத்தில் வந்தால் அந்த திட்டத்தின் மூலமாக பெண்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேற்றம் அடைகிறது என்று செய்து காட்டிய கட்சி அதிமுக. சும்மா தாலிக்கு தங்குங்கிறது சாதாரண திட்டம் அல்ல, அது தெரிஞ்சுக்குங்க. திருமணத்துக்கு ஊக்கத்தொகை என்பது சாதாரண திட்டம் அல்ல. 12ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு அரை பவுன் தாலி கொடுக்குறோம், டிகிரி முடிச்சா 1 பவுன் தாலி கொடுக்குறோம். எதற்காக? பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த 1 பவுன் அரை பவுன் தாலிக்காகவாவது கல்யாண செலவு கிடையாது. கல்யாண செலவை அரசு ஏற்றுக்கொள்கிறது. 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளியில் படிக்கிற கட்டணத்தை அரசு ஏற்றுக்கொள்கிறது. எடப்பாடியார் அவர்கள் வந்த பிறகு அரசு கல்லூரி கட்டணத்தை முழுவதுமாக அரசு ஏற்றுக்கொண்டது. எதற்காக? பெண்கள் படிக்க வேண்டும் என்று. நீ படிச்சுக்கமா, அதுக்கப்புறம் வேலைக்கு போகாது உன்னோட பிரியம், உன் வீட்டுக்காரர் பிரியம். ஆனால் நீ படிக்க வேண்டும். இது முற்போக்கு சிந்தனை. உங்களை மாதிரியா? அடுத்த குடும்பத்திலிருந்து கூட்டு தாலி இருக்கவும் எப்படி வேணாலும் உடை போட்டுட்டு ஆடி ஓட்டு கேட்கலான்னு எவ்வளவு கேடு கட்டதெல்லாம் நடந்தது தெரியுங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பார்த்தோம். நீங்கள் வாக்கு கேட்கிறீர்கள், எவ்வளவு கேவலமாக உடை அணிந்து கொண்டு ஆபாசமாக திரைப்படத்தில் வருகிற காட்சியை விட மிக மோசமான காட்சிகளில் நடனமாடி வாக்கு கேட்கிறார்கள். அப்படி கேட்டால் தான் ஓட்டு போடுவாங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை அப்படி தான் வாக்கு கேட்கணுங்கிற முறை தேர்தல் ஆணையம் ஏதாவது புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா? இப்படியெல்லாம் செய்தவர்கள் தான் இன்றைக்கு சட்டப்பேரவையில் அமர்ந்து கொண்டு சட்டப்பேரவையினுடைய மாண்பை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களே, ஒன்றை இறுதியாக உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னவென்றால், வருகிற காலங்களில் இப்படி அந்த சட்டப்பேரவை என்ற அந்த மாண்புமிகு மன்றத்தை சர்க்கஸாக மாற்றி அங்கே அமர்ந்திருக்கிற கோமாளிகள் அவர்கள் மூளையிலிருந்து உதிக்கிற திட்டங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பது இப்பொழுதே தெரிந்துவிட்டது. மக்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த பாதாளத்துக்கு போகிறது என்பது என் கண்முன்னே தெரிகிறது. இன்றைக்கு கரடியாக கத்திக்கொண்டிருக்கிறேன். 8 வருடங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் சொன்னதெல்லாம் 2 வருடம் 3 வருடம் கழித்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. முன்னெச்சரிக்கையாகவே பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுவரை பேசியிருக்கிறேன். என்னை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது, இதை நோக்கி போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். நடந்திருக்கு. இப்பொழுதும் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் நீங்கள்லாம் ஒரு சில இடங்களில் பார்க்க முடியும். போதை குடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜோம்பிகள் போல நின்ற இடத்திலே நின்று கொண்டிருப்பார்கள் இல்லையா? அந்த நிலை தமிழ்நாடு எட்டுவதற்கு இன்னும் அதிக காலம் இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு சீரழிந்து நாசமாய் போவதை நாம் கண்முன் காணப்போகிறோம். இதுபோல சட்டமன்றத்தை கேலிக்கூத்தான ஒரு மன்றமாக மாற்றி அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த கோமாளிகளின் மூளையிலிருந்து உதிக்க போகிற திட்டங்கள் மூலமாக தமிழ்நாடு நாசமாக தான் போகுது. எழுதி வச்சுக்க. அங்கே பேசிய நபர் ஒரே ஒரு நபர். சட்டமன்றத்தில் நான் இப்பொழுதும் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் மக்களுக்காக, அந்த மக்கள் மன்றத்தில் மக்களுக்காக, மக்கள் திட்டங்களுக்காக, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக, விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக, மக்கள் மின்சாரம் இல்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக, தினமும் கொலை கொள்ளைகள் கஞ்சா போன்ற போதைப்பொருள் புழக்கத்தால் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி மக்களுக்காக பேசிய ஒரே மாமனிதன் அங்கே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒருவர் மட்டுமே. நீங்கள் எடுத்து பார்த்துக்க, நான் சொல்கிறது பொய்யா இருந்தால். மீண்டும் நாளை 7 மணிக்கு நேரலையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். நன்றி, வணக்கம்.